Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து திருவையாறு ஸ்பெஷல் அசோகா பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து இந்த பாசி பயறு எடுத்துர்க்கேன். அதை வந்து நல்லா ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பயறை ஆற விட்டு ஒரு திரிகையில போட்டு நல்லா நம்ம வந்து திரிக்கணும். அப்படி திரிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த பயர்ல உள்ள தோல் தனியா நமக்கு வந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து திரிச்சு எடுத்த அப்புறம் ஒரு ஜல்லையில போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு அதை நம்ம வந்து ஒரு சொலகு வச்சு நல்லா அதை புடைச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு சுத்தமான பாசி பருப்பு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பருப்பை வச்சு தான் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அசோகா நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பாசிப்பருப்பை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாசிப்பருப்பை வாங்கி நல்லா வறுத்துட்டு கூட நம்ம இதே மாதிரி நம்ம வந்து செய்யலாம். நமக்கு இப்போ பாசிப்பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசிப்பருப்பை நான் வந்து ஒரு 4 கப் பருப்பு எடுத்துக்கிறேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 1 கப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு நம்ம இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். 1 கப்புக்கு 3 கப் நான் வந்து 12 கப் தண்ணி வச்சு அதில் வந்து உப்பு ஆட் பண்ணி இதை நான் வந்து ஒரு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 3 விசில் விட்டு நல்லா இதை வேக விட்டு இறக்கிக்கணும். இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ நெய் எடுத்திருக்கேன். 50 கிராம் ஏலக்காய், கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஏலக்காயை நல்லா வறுத்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸான ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் அந்த மாவு. இது வந்து ஏலக்காய் தூள், கொஞ்சம் சீனி ஆட் பண்ணி நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ பருப்புக்கு வந்து 1 கிலோ சீனி ஆட் பண்ணணும். அது 1 கிலோ சீனி எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து போடுறேன். உடனே ஜீனியை போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஜீனியை போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு கடாயில் வச்சு நான் நெய் ஊற்றி முந்திரி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ சீனி லைட்டாக மெல்ட் ஆன உடனே நம்ம வச்சுருந்த மாவை எடுத்து ஜீனியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஜீனியும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி தசையை நம்ம இதில் வந்து சேர்க்கணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜீனி நல்லா மெல்ட் ஆக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா இதை சேர்க்கணும். நல்லா கைவிடாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நெய் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வந்து நல்லா அந்த மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா கெட்டி விழுந்துடும், நல்லா இருக்காது. நல்லா கை விடாமல் நல்லா இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் நமக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். அப்புறம் போக நல்லா வெந்த உடனே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் டைம் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போவும் நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆக தான் நெய் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஒரே தடவையில் எல்லா நெய்யும் சேர்த்து கிளறக்கூடாது.
இப்போ நான் வந்து 3ஆவது டைம் நெய் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு இல்லையா, இன்னும் நமக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுத்து வரணும். இப்போ நான் கடைசியாக அவ்வளோ மிச்சம் உள்ள நெய் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா அதை சேர்க்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் நமக்கு வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவு நம்ம நல்லா இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக எம்மியாக நமக்கு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி நெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு வந்தால் தான் ஹல்வா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சூப்பரான எம்மியான திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஹல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.